ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை என்றே நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இடைபட விரும்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் இடைபட விரும்புகிறார். அதுதான் உண்மை. அருமையானவர்களே, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை பாருங்கள். கோரேசை குறித்து கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், உன்னை பேர் சொல்லி அழைத்தேனப்பா, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். எத்தனை அற்புதமான காரியங்கள். ஒரு பெர்ஷிய ராஜாவாகிய கோரேசை கர்த்தர் பர்டிகுலராக கூப்பிட, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் சகை என்கிற ஒரு ஆயக்காரன், அதாவது நம்முடைய உலகத்தை இப்போ சொல்லுவாங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், அவன் ஒரு அத்திமரத்தின் மேலே ஏறி, காட்டு அத்திமரத்தின் மேலே ஏறி கிடக்கிறான். அவனை பேரை சொல்லி, சகைவே நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்கிறார். அந்த வீட்டை ரட்சிப்பின் வீடாய் மாற்றுகிறார். இன்னைக்கு தேவன் உன்னை பற்றி, உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் தேவையில்லாமல் இருக்கலாம், அவரை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு போயிருக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இயேசுவின் பிள்ளைகளை துன்பப்படுத்த வேண்டும் என்று சவுல் புறப்பட்டு போகிறான். வழியிலே ஒரு சத்தம், சவுலே சவுலே என்று கர்த்தர் அழைக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பினார், தன்னுடைய உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்ள விரும்பினால், அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை தேடி வருகிறார். அதுதான் உண்மை, அதான் உண்மை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அடிமை பெண்ணாகிய ஆகார் நாச்சாண்டிய கொடுமை தாங்காமல் ஓடுகிறாள். சத்தம் கேட்கிறது, ஆகாரே, அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய்? தேடி போய் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை உடைய வாழ்க்கையிலே யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். இன்றைக்கு ஆண்டோடைய பார்வையிலே நீ விசேஷித்தவன். ஏனென்றால் அவர் உன்னை தேடி வந்து உன்னை மீட்டுக்கொண்ட தெய்வம். அவர் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேனப்பா. என்னமோ நினைக்கிறேன், என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆண்டவனை பார்க்கலன்னு நினைக்கிறார். உன்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை உலகம் உன்னை பகைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அழைக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. மனுஷர் முன்னாடி விட்டு கொடுக்கிறவர் அல்ல, சூழ்நிலைகள் முன்னாடி விட்டு கொடுக்கிறார். உண்மையாக தேவன் உன்னை வேறு பிரித்து அழைத்திருப்பாரானால் ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். மறுபடியும் சொல்கிறேன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டிருப்பாயானால் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். மோசேக்கு விரோதமாய் ஜனங்களெல்லாம் கலவரம் மூட்டி அவனுக்கு எதிராக வந்த பொழுது ஆண்டவர் எழும்பி நின்று சொன்னார் அல்லவா, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நீ உலகம் உன்னை குற்றச்சாட்டுதா, சூழ்நிலையை பார்த்து அற்பமாக பேசுதா? காலம் வருகிறது, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னை இழிவாக பேசினார்களோ, அவளுக்கு எதிராக கர்த்தர் எழுந்திருப்பார். பயப்படாதே, பயப்படாதே. நீ கர்த்தரால் மீட்கப்பட்டிருப்பாயானால் ஒரு நாள் ஒன்று வருகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஒன்று ஆயத்தப்படுகிற நாள் ஒன்று வருகிறது, உனக்காக ஒரு மேஜையை வைக்கிற ஒரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளிலே தெரியும், நான் தேவனுடையவள், அவர் என்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவள் என்று ஆண்டு வைத்திருக்கிறாள். இன்றைக்கு உன் இருதயத்தை தொட்டு நீ சொல், நான் ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை மறக்க மாட்டார், என்னோடு வருவார். இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிப்போமா. இந்த நாள் ஒரு இன்ப நாளை அமையட்டும். ஆமீன், ஆமீன்.